நிலா சோழன் கூட இருக்கிறதுக்கு பதிலா, பேசாம சோழன விட்டுட்டு போயிரலாம் அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிலா வந்துட்டு காயத்ரிய சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சோழனோட ஒய்ஃப் தான் நானு" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனாலும் அந்த காயத்ரி என்ன சொல்றாங்கன்னா, "நான் உண்மையாவே சோழன லவ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா என்ன பண்றாங்கன்னா, இவங்கள விட்டா வேற யாரும் சோழன புரிஞ்சுக்கவும் முடியாது. இந்த வீட்டுக்கு வந்து யாரும் வாழ்றேன்னு சொல்லவும் மாட்டாங்க. அதுவும் சோழனுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்டின்னா, 2வது கல்யாணம் அப்டின்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதனால பேசாம காயத்ரியவே வந்து நம்ம சோழனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நிலா நினைப்பாங்க. அவங்க அதுக்கு ஒரு இது அதாவது ப்ராமிஸ் பண்ணுவாங்க. என்ன அப்டின்னா, எங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் ஆயிரும். என்னோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக தான் சோழன் வந்து என்னைய கல்யாணம் பண்ணாரு. மத்தபடி அவர் ரொம்ப நல்லவரு அப்டின்ற மாதிரி நிலா வந்து பேசுவாங்க. நீங்க எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா சோழன் உங்கள தான் கல்யாணம் பண்ணுவாரு. அப்டின்ற மாதிரி நிலா வந்து காயத்ரிக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துட்டு வருவாங்க.